குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அத்தோழின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த கிறிஸ்தவங்கெல்லாம் காலையில எப்படித்தான் சர்ச்சுக்கு போறாங்களோ, அப்புறம் டிசம்பர் மாசத்துல சாயங்காலத்துல தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு மேலதாளத்தோட எப்படிதான் போறாங்களோ. மேலதாளமா அப்படின்னா என்ன? அட கேரள சொல்றீங்களா? அக்கா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களதான் நல்லா தேடிட்டு இருந்தேன். என்னவா? அட ஆமாக்கா, வர புதன்கிழமை கிறிஸ்துமஸ், அதான் கூப்பிட வந்திருக்கேன். வந்துங்க. வருஷம் கிறிஸ்துமஸ் சொல்றீங்க, கேக்கும் கொடுக்குறீங்க, ஆனா அந்த கிறிஸ்துமஸோட நோக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. அதை கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அவ்வளவுதானக்கா, கிறிஸ்துமஸ சொல்றதை காட்டிலும் உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். இப்பெல்லாம் ஆனா பாக்குறவங்களே தூங்கிடுவாங்க. இந்த பாட்டுக்கு இன்னொரு நியூஸ் வந்துருக்கு, அதுக்காக வாங்க. யாருமே பாத்துறாத அவ்வளோ பெரிய பனிமூட்டம் அந்த இடத்துல நிரம்பிச்சான். அந்த பனிமூட்டம் சும்மா ஒண்ணு வரல, மகிமையான அந்த பனிமூட்டமா. பாக்கலாமா? பாடல் பிறந்தார் புகழ உண்டாவது
நீங்களாச்சும் பரவாயில்லக்கா. கிறிஸ்மஸ்னா என்னன்னு இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. மித்தவங்க எல்லாம் கிறிஸ்மஸ்னாவே கேக்குதான்னு கேக்குறாங்க. என்னமா கேக்குதா கேக்குதா இல்ல, கேக்குதா பிரியாணிதா பலகாரத்தான்னு கேக்குறாங்க. ஆமா அப்புறம் கிறிஸ்மஸ்னா இது இல்லாமையா? இவ்வளோ நேரம் போச்சு வாங்கணும்ல, இதுல என்ன புரிஞ்சுது? இயேசு வந்தாரே அதிரடிதான் புரிஞ்சுது. ராஜாவே என்றென்றும் வாழ்க. உம்மை பார்க்க 3 சாஸ்திரிகள் இருக்கிறார்கள். சாஸ்திரிகள் வர சொல்லுங்கள். ராஜாவே நீர் என்றும் வாழ்க. யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யாருங்க? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. கிறிஸ்துவோட எங்கே பிறப்பார்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அவர் பிறப்பார். அது ஏனென்றால் யூதேய தேசத்தில் உள்ள யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறிதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று அன்றே தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் விடுதலை குறித்து திட்டமாக விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின் நானும் வந்து அதை படித்து கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் ராஜா. யாருங்க? ராஜா, இனி பிறக்க போற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்றுவிடு. அப்படியே ஆகட்டும் ராஜா. மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவர் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். உன்னதமானவருடைய பலன் உண்மை நிலையிடும். ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஆஹா, என் வயிற்றில் மேசியாவை சுமப்பதை எண்ணி மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என்ன மரியாதையே சந்தோஷமோ? ஆம், உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா? என் வயிற்றில் நான் மேசியாவை சுமக்கிறேன். நிச்சயம் நடந்து சில நாட்கள் தான் ஆனது. நீ மோசம் பண்ணி மேசியாவை சுமக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? எங்களிடத்தில் வேண்டாம். என் தோழி என்னை நம்பவில்லை. என்னில் தவறு இருந்தால் என்னை மன்னியும். இந்த விஷயத்தை நான் யோசேப்பிடம் சொல்லப் போகிறேன். வேண்டாம், அவன் கோபித்து விடுவான். எனக்கு அதுதான் வேண்டும். மரியாளின் தோழி இதையெல்லாம் யோசேப்பிடம் சொன்ன பின்பு யோசேப்புக்கு துக்கம் அறிவித்தது. ஐயோ கர்த்தாவே, ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு சோதனை? அவளை எவ்வளவு நம்பினேனே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது? அவளை விட்டு விடலாமா? அவளை விட்டு விடத்தான் வேண்டும். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள
கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பை எழுதும்படி போனார்கள். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்களின் கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை. சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை இல்லை போ சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடமா சத்திரத்தில் இடம் இல்லை போங்க. என்ன இது நமக்கு வந்து சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? என்னிடத்தில் மாடு தொழுவத்தில் மட்டும்தான் இடம் உண்டு. சரி, அதே எடுத்துக்கொள்கிறோம். நன்றி ஐயா. புகழமுண்டா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாடல் பிறந்தார் புகழமுண்டா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை
சக்தி